நாடே எதிர்பார்த்த மே 4ஆம் தேதி வந்துருச்சு. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மே 4 2026 கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாளா ஒரு சரித்திரத்தை மாத்தி அமைச்சிருக்காரு டிவிகே தலைவரான விஜய் அவர்கள். ஸோ உண்மையாலே ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்டா தான் இப்போ இருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. அதாவது டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், ஏன் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களே ஒரு சிலர் இந்த பிரச்சாரத்தோடைய பேர்லலாம் கூட்டம் வரும், அவர் ஒரு நடிகர், அவரை பார்க்கறதுக்கு நானும் தான் அவருடைய ரசிகன், நான் போவேன், ஆனால் நான் ஓட்டு அவருக்கு போட மாட்டேன் அப்படிலாம் கூட ஒரு சிலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட 234 தொகுதியில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னாடி வந்திருக்காங்க. உண்மையாலே இது ரொம்ப பெரிய ஒரு மாபெரும் புரட்சிக்கான வெற்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும். மக்கள் அவரை கைவிடலை அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம். இது வெறும் ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்க போகுது அப்படின்னு தான் பல பேரும் பல விதங்கள்ல சரமாரியான கமெண்ட்ஸ்களை பார்க்க முடியுது. ஒன் மேன் ஆர்மி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியா எல்லா பக்கத்துலயும் செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்றது என்னன்னா, நம்ம இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றோம்ட்டு எந்த ஒரு வீடியோலையும் சொன்னதே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவும். ஸோ மாற்றம் வேணும்னு மக்களுடைய மத்தியில ஒரு எண்ணம் தோன்றிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம் தான் இந்த ஒரு வெற்றியா பார்க்கப்படுது. மக்கள் இதுவரைக்கும் ஏமாந்தது போதும், இதுக்கப்புறம் ஒரு புது விடியல் வரட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மாற்றம் அப்படின்லாம் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம யாருக்குமே சப்போர்ட் கிடையாது, எது நியாயமா இருக்கோ அதை பத்தி மட்டும் தான் இங்க பேசணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்பவும் இந்த வீடியோவும் இருக்க போது. கண்டிப்பா இந்த வீடியோ குறிப்பா டிவிகே ரசிகர்கள், டிவிகே தொண்டர்கள், தளபதி விஜய் ரசிகர்கள் இப்படி எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டா இருக்கும் கூட சொல்லலாம். 50 வருட சகாப்தத்தை அப்படியே அடியோட சாச்சிட்டாரு. உண்மையாலே டிஎம்கேவா டிவிகேவா இப்படி இருந்த நிலையில இப்ப ஏடிஎம்கேவா டிவிகேவான்னு இருந்தது. ஆனா டிவிகேக்குள்ளேயே டிவிகே கட்சியில யாரெல்லாம் அதிக வாக்கு பெற்று வின் பண்ண போறாங்க, இவங்க தான் நான் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு இருக்கு. உண்மையாலே இது ரொம்ப பெரிய ஒரு வெற்றி தான். எல்லாருமே இப்ப கொண்டாடிட்டு இருக்கீங்க. இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி ஒரு அமைதியான மனிதர் இருக்காரு. அவர் வேற யாருமே இல்ல, விஜய் அவர்கள். ஏன் அப்படின்னா, வெற்றி வந்தாலும் அதை தலையில தூக்கி கொண்டாடக்கூடாது அப்படின்னு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. அது அவருக்கும் பொருந்தும். ஏன்னா அவரும் இப்ப வரைக்கும் ரொம்ப சைலண்ட் தாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது. அவரை ஆரம்பிச்சதுல இருந்து, என்னதான் அவர் 2 வருடத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாலும் அவருடைய களப்பணி அப்படின்றது பல வருட காலமாவே அவர் பண்ணிட்டே தான் இருக்காரு. அது மக்களுக்கு தெரியாத நிலையில தான் இப்போ அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்ட்டு அவருடைய வரலாறையே புரட்டி பார்க்கிற நிலைமை வந்துருச்சு. அதாவது நேத்து பேஞ்ச மழையில மலைச்ச காலம்லாம் இன்னைக்கு சிஎம் ஆயிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டவங்க எல்லாருக்குமே இவருடைய வெற்றி தான் ஒரு செம்மையான பதிலடியா இருக்கு. உண்மையாலே இந்த வெற்றி மக்களுடைய வெற்றியா தான் பார்க்கப்பட்டு வருது. மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சதுனால தான் இப்போ விஜய் அவர்கள் வின் பண்ணிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதியினரை நிக்க வச்சு அந்த ஜாதி வாரியா இந்த வாக்குகள் பிரியும், இந்த இதுக்கு வரும், அப்படி வரும், இப்படி வரும் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம, பாகுபாடுமே இல்லாம விசில் அப்படின்ற ஒரு சின்னத்தை மட்டுமே வச்சு இங்க ஓட்டுகளை அள்ளி குவிச்சிருக்காங்க மக்கள். உண்மையாலே மக்கள் விஜய் அவர்களை ஏமாத்தல, அண்ட் மக்களும் ஏமாந்து போல. அவரை ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் எங்க இருந்து வெற்றி பெற போகுது, கடைசியா 3ஆவதுலயாச்சும் வருமா இல்லையா, இல்ல எதிர்க்கட்சியாவாச்சும் வந்துடணும்பா ஒரு பாயிண்ட் எல்லாம் பேசினாங்க. டிஎம்கே உடைய பிரச்சாரமா இருக்கட்டும், ஏடிஎம்கே உடைய பிரச்சாரமா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே டிவிகே பத்தி அவங்க அகேன்ஸ்டா பேசவே இல்லை. ஆனா டிவிகே குறிக்கோளோட நான் இவங்களை விழுத்திட்டு வருவேன்ட்டு நேரடியா சவால் விட்டாங்க. அண்ட் யாரு கூடயும் கூட்டணி வைக்கல. அது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா மற்ற 2 கட்சியினரும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சி கூட கூட்டணி வச்சு பின்னாடி வந்திருக்காங்க. உண்மையாலே இது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி, என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப பேச வார்த்தைகளே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உடனடியா வந்துடாதீங்க. நீங்க விஜய்க்குடைய தற்குறி அணில் அப்படின்லாம் பல பேர்ல முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த தற்குறின்னு சொன்னவங்க, அணில்னு சொன்னவங்க, அரசியல்னா என்னன்னு தெரியுமான்னு கேள்வி கேட்ட எல்லாருக்குமே இந்த ஒரு நாள், இந்த ஒரு வெற்றி பதிலடியா இருக்கும். இதுக்கப்புறம் அவங்களாம் வாயை திறக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கலாம். எம்ஜிஆர் இவரும் ஒன்னா, எம்ஜிஆர் எம்எல்ஏவா இருந்தாரு. அவர் என்னெல்லாம் செஞ்சாரு தெரியுமா? அவருக்கு வந்த கூட்டெல்லாம் விட இவருக்கு வந்திருக்குன்றாங்க. இதெல்லாம் சும்மா, இவரை பார்க்க தான் வராங்க, ஓட்டா மாறாது. இவர் அந்த நடிகை கூட இருந்தாரு, தன்னுடைய பொண்டாட்டியே கூட வச்சு பாத்துக்கல, அப்பா அம்மா கொடுத்த காசை கணக்கு பாக்குறாரு, பிள்ளைங்களுக்கு பண்ண செலவை கணக்கு பாக்குறாரு. இவரெல்லாம் ஒரு மனுஷனா? இவர் எப்படி நாட்டை பார்த்துப்பாரு? இவருக்கெல்லாம் ஓட்டா விழுமா? இப்படி ஒரு மனுஷனை டாப் டு பாட்டம் எந்த அளவுக்கு எதை கொண்டு அடிக்க முடியுமா அந்த அளவுக்கு மட்டம் தட்டி அடிச்சு மனுஷன் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க
போடுங்கன்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக மக்கள் உண்மையாலே அவருக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஓட்டு எண்ணிக்கையுடைய ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஓட்டெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் 3வது இடத்துல தான் இருந்தாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முன்னேறி 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 இப்போ முதல் இடத்துல வந்து அவர் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ட்டு அந்த ஒரு செய்தி வந்து நியூஸ்ல கேட்கும் போது தான் இன்னும் அல்டிமேட்டா இருக்க போகுது. இந்த அவர் சிஎம் ஆயிட்டாருன்ட்டு நியூஸ் ரீடர்லாம் முன்னாடியே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க. கண்டிப்பா அது எல்லாருக்குமே இப்போ இன்னைக்கு யூஸ் ஆகும். கூடிய சீக்கிரம் அவருடைய பதவி பிரமாணத்தை அப்பவும் நீங்க எல்லாருமே அந்த வீடியோவை போடுவீங்க. இப்பவே பல பேரும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு வரீங்க, தேங்க் பண்ணிட்டு வரீங்க. உண்மையாலே இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். நீங்க கொடுத்த இந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் எப்படி பயன்படுத்த போறாரு அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான கேள்விக்குறி. ஏன்னா தனி ஆளா நின்று 234 தொகுதியிலுமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாரையுமே நிக்க வச்சு, எல்லாம் படிச்சவங்க எல்லாருமே நிக்க வச்சு ஸோ நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாங்க அவங்க. நீங்க வந்து டைரக்டா விஜய் அவர்கள் கிட்டயே பேசலாம். விஜய் அவர்களும் நேரடியா நாங்க வீடு தேடி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவர் கொடுத்த வாக்குல இருந்து பின்னாடி போகவே மாட்டாரு. நிறைய கொள்கைகள் அவருடைய நலத்திட்டங்கள்லாம் கேட்கும் போது உண்மையாலே ஆஹா ஓஹோன்னு இருந்தது. நிர்மலா சீதாராமன் அவர்களே நீங்க வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு இவர் வந்து பிஜேபி கூட கூட்டணிலாம் வைக்கிறதுக்குலாம் பிளான் போடுறாரு அப்படிலாம் கூட கதை கட்டப்பட்டு வந்தது. ஆனா அவர் அசராம நான் எது கூடயும் கூட்டணி கிடையவே கிடையாது, நான் தனியால தான் நிக்க போறேன், என்னைக்குமே மக்கள் என் கூட இருக்கிறீங்க, அது போதும் எனக்கு, நான் அந்த சொல்லி 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 இப்போ உண்மையாலே மக்கள் அவர் கூட இருக்காங்கன்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கே ஒரு புதிய விடியல் அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் இருந்த 2 கட்சி தான். இந்த 2 கட்சியை தாண்டி எந்த ஒரு கட்சியும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில வந்த ஒரே ஒரு ஆட்சி இந்த ஒரு எலெக்ஷன்லே டாப் லெவல்ல வந்து சிஎம் ஆயிட்டாரு தளபதி விஜய் அவர்கள். உண்மையாலே இது ரொம்ப பெரிய விஷயம். பேச வார்த்தைகள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் பர்சனலாவே இவருக்கு சப்போர்ட், அவருக்கு ஒரு சப்போர்ட் எதுவுமே கிடையாது. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க இவருடைய ஃபேன் எந்த இடத்துலயுமே நாங்களும் எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு புதுசா ஒரு ஆளுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கும் போது தான் அவங்க நல்லது செய்யறாங்களா, என்ன செய்யறாங்க, நம்ம நாடை எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க, இது எல்லாமே தெரியும். ஸோ இந்த ஒரு வெற்றியை நாடை இப்போ கொண்டாடிட்டு இருக்கு. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சேனல் வழியாக வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கலாம். ஸோ நீங்க எந்த மனநிலையில இருக்கீங்க? அண்ட் ஒரு சிலர் கூட இருக்கிறவங்களே, விஜய் அவர்கள் கூட நடிச்சவங்களே வந்து அதெல்லாம் சும்மா அவருக்கு என்ன ஆட மட்டும் தான் தெரியும், அவர் என்ன பண்ண போறாரு போயிட்டு சட்டசபையில, இப்படிலாம் வந்து அவர் கேலி கிண்டல் பண்ணிருப்பாங்க. அந்த எல்லாத்துக்குமே பதிலடி செமையா கொடுத்திருக்காரு. உண்மையாலே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட். சர்க்கார் படத்துல அவர் எப்படி ஒரு ஓட்டுக்காக போராடி கடைசியா அவர் வின் பண்ணுவார், அந்த மாதிரி மொமெண்ட் தான் இப்போ ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்காரு. படத்துல மட்டும்தான் அவர் ஹீரோ கிடையாது, நிஜத்திலையும் அவர் தான் ஹீரோ அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. இந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ குறிப்பா டிவிகே தொண்டர்கள் அண்ட் ரசிகர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், இவங்க எல்லாரும் என்ன மனநிலையில இருக்கீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு, நல்லா பாருங்க. ஸோ நீங்க காசு வாங்கிட்டு பேசுனீங்களான்ட்டு பிரச்சாரம் டைம்லாம் வந்து நம்ம இந்த கட்சி ரிலேட்டடா பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நம்ம யார்கிட்டயும் எந்த காசும் வாங்கல, நேர்மை எந்த பக்கம் இருக்கோ, எது கரெக்டா இருக்கோ, நியாயமா இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்து பேசுறோம். அதை தான் இப்பயும் பேசியிருக்கோம், அதுதான் இப்ப நடந்திருக்கு. உண்மையாலே தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. தளபதி விஜய் அவர்கள் டு சிஎம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.